ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க கிச்சன் வேலையவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி கிருத்திகை அப்படிங்கிறதுனால கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. இது நான் எந்திரிச்ச நேரம் வெளியில் வீடியோ எடுத்தது. மாதா கோயில் பாருங்கள், அழகாக இருக்குது. கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. மழை இல்லை, நல்ல வெளிச்சமாக இருக்குது. அதனால சரி வாசலை தொளிச்சு கோலம் போடலாம் அப்படிங்கிறதுக்காக வாசலை நல்லா தூத்துட்டு தொளிச்சுட்டு மஞ்சள் கல்லுப்பு இதை நல்லா கலக்கி வாசலில் நல்லா தொளிச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாங்க. எனக்கு ரங்கோலி கோலம் தான் போட தெரியும், புள்ளி வச்ச கோலம் அவ்வளோவா எனக்கு தெரியாது. ஸோ சிம்பிளாக கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோறு பொங்கி முட்டைக்கோஸ் சாம்பார் தாங்க வைக்க போகிறேன். முட்டைக்கோஸ் சாம்பாருக்கு பருப்பு வந்து மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக வேக போட்டுட்டு முட்டைக்கோஸை நல்லா நறுக்கிட்டு இது கூடவே சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, சின்ன சீரகத்தை பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து கொஞ்சமாக சாம்பார் பொடி, கல்லுப்பு இதெல்லாம் போட்டு நம்ம சாம்பார் வைக்கிற மாதிரியே எப்பயும் வைக்கிற மாதிரியே வேக வச்சு தாளித்து இறக்கணும் அப்படின்னா முட்டைக்கோஸ் சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். மகா கந்தசஷ்டி விரதம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. 48 நாள் இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிப்பாங்க. நான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 7 நாள் இந்த கந்தசஷ்டி விரதத்தை கடைப்பிடிச்சேன். 48 நாள் வந்து என்னால் கடைப்பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால, நம்மளோட வேலை அப்படிங்கிறதுனால அந்த 7 நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கலசம் வச்சு பூஜை பண்ணேன். இந்த 7 நாட்களுமே அந்த 7 நாளுமே உப்பில்லாத உணவை உட்கொண்டு முருகப்பெருமான மனதார நான் வந்து பூஜைகள் செஞ்சு வழிபாடு பண்ணுங்க. அதிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு நேரமாவது உப்பில்லாத உணவை வந்து உட்கொண்டு அந்த ஒரு விரதத்தை வந்து நான் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த 7 நாட்களுமே சமைக்கும்போது உப்பு எதுலேயுமே சேர்க்க மாட்டேங்க. ஃபஸ்ட்டு சமைச்ச உடனே எனக்கு எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு முந்தையே தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு வீட்டில் எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்பேன். இந்த மாதிரி தான் அந்த 7 நாட்களும் நான் கடைப்பிடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு என்னோட வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து எனக்கு முருகப்பெருமான் வந்து கொடுத்தாங்க. இப்போ வரைக்குமே வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு நேரம் உப்பில்லாத உணவை தாங்க நான் எடுத்துகிட்டு வரேன். அது வந்து எனக்கு ரொம்ப பொறுமையை கொடுக்குது, கோவத்தை குறைக்கிறதுக்கு. எனக்கு அது வந்து அந்த ஒரு விரதம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மன அமைதியை வந்து எனக்கு தருது. உங்களால் முடிஞ்சால் அந்த விரதத்தை வந்து நீங்களும் கடைப்பிடிங்க. வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை இதை விரதத்தை எடுக்க முடியல அப்படின்னா கூட மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா முருகரை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம எதை கேட்டாலும் அவ்வளோ ஈஸியாக முருகப்பெருமான் நமக்கு தரமாட்டாங்க. மிகப்பெரிய சோதனையை கொடுத்து நம்ம கேட்டதை விட பல மடங்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான் தான். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.